அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து அல்லவா? அதை யாரும் நம்மிடமிருந்து தட்டி பறிக்க முடியாது இல்லையா? அதனால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருப்போம், மன அமைதியோடு வாழ்வோம். இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 8-11 முடிய. எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள், முறை தவறி பிறந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள். இவ்வுலக தந்தையர் தம்மை தண்டித்து திருத்தினார்கள், நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவு பணிந்து வாழ வேண்டும் என்றோ. மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நம் தாய் தந்தையர் நாம் செய்த குற்றங்களை, சின்ன பிள்ளைங்க ஒரு குற்றம் செய்தால் உடனே டக்குன்னு அடிச்சிடுறோம். அடிக்கிறோமா இல்லையா? இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல தான் இறைவன் நம்ம இவ்வுலக தந்தையே நம்மளை கண்டித்து திருத்தும் போது, அப்போ விண்ணக தந்தை எப்படி இருப்பார்? அவர் நேர்மையாக நம்மளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு, நல்லா நடத்தணும்னு நினைக்கிறார், அவர் பெயர் புகழ்பெறவும் என்று நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் அவருக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நம்மளை தண்டிக்க வேண்டும். தண்டித்து திருத்தினால்தான் நாம் நிறைவாக வாழவும் முடியும் இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கை தான் நமக்கு நிறைவுள்ளதாகவும் அமையும். அப்போ கண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ என்று கேட்கிறார். இப்போ நம்மளை அவர் கண்டிக்கும் போதோ நமக்கு துன்பம் வரலாம். ஏன்னால் நாம் அவரோடு இணைந்து வாழ்வதற்கு இப்போ அந்த துன்பம் நமக்கு பெருசாக தெரியலாம். ஆனால் அதிலிருந்து நமக்கு மீட்பு கிடைக்கும் போது அதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும் இல்லையா? அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது? நாம் அவர் சொல் கேட்டு அதன்படி வாழ்ந்து அதன்படி பிறரையும் மகிழ்விக்கும் போது வருகிறது. நாம் பெற்ற பலனை பிறரும் பெறும்படி நாம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறும்போது கண்டிப்பாக எல்லாமே நிறைவாக இருக்கா இல்லையா? ஏனென்றால் அவர் தந்ததை நாம் பிறருக்கு பகிர்ந்தளிப்போமே ஒவ்வொரு நொடிப்பொழுதும். ஏற்கனவே சொல்வார், எவ்வளவுதான் நம்ம தான தர்மங்கள் செஞ்சு எவ்வளவுதான் நீதி முறையில் நடந்தாலும் இறைவனுக்கு உரியவர்கள், இறைவன் தெரிந்து கொண்டவர், அப்படி அவர்கள் எவ்வளவுதான் நடந்தாலும் ஒரு சிறு தவறு என்றால் கண்டிப்பாக அந்த நல்லதெல்லாம் நினைக்கப்படாது என்று சொல்வார். எவ்வளவு பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் ஒரு நொடிக்குள்ள மனமாறுறது எண்ணத்தை கொடுத்து அவர்கள் மனமாறும் போது அந்த பாவங்கள் நினைக்கப்படாது என்று சொல்வார். அப்போ அப்படி சொல்லும்போது நாம் எப்படி வாழ்கிறோம்? எந்த நிலையில் வாழ்கிறோம்? நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? தந்தை விருப்பப்படுற அளவுக்கு நாம் இருக்கோமா? நம்மை பெருமைப்படும் அளவுக்கு நாம் வாழ்கிறோமா? நாமளே பெருமை பேசிக்கிறோமா? நம்மளை பற்றி பிறர்கிட்ட நாம் பெருமை பேசக்கூடாது, பிறர் சொல்ல வேண்டும், ஆம் இவர்கள் இறைவனுடைய மக்கள் என்று சொல்ல வேண்டும். எத்தனை ஆன்மாக்களை நாம் மீட்டெடுத்தோம்? பாவத்தில் இருந்தோ, துன்பத்தில் இருந்தோ, துயரத்தில் இருந்தோ, நோவில் இருந்தோ, நொடியில் இருந்தோ ஆற்றுப்படுத்தணுமா? எல்லாவற்றையும் கணக்கு கேட்பார் இறைவன் ஒரு நாள். இன்று நமக்கு நல்லதாக இருக்கலாம், ஏன்னால் நாம் ஓடுகிற ஓட்டம் நிறைவான ஓட்டமாக நமக்கு தெரிகிறது. நமக்கு தெரிகின்ற நிறைகள் இறைவனுக்கு குறைகளாக தெரியலாமே. நாம் எல்லாமே நல்லதாக செய்தோம் என்று நினைக்கலாம். ஆனால் இறைவன் நினைப்பார், நீ எதை செய்தாய் நல்லதென்று? உன் ஆதாயத்திற்காகத்தானே செய்தாய் என்று கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? அவரிடம் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வருமே. அந்த நேரம்தான் நமக்கு தீர்ப்பின் நாளாக இருக்கும். அப்படி இந்த தீர்ப்பின் நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம்? எந்த வகையில் நாம் நடக்க போகிறோம்? அப்போ இப்பொழுது இறைவன் நம்மளை கண்டித்து திருத்தும் போது அதை ஏற்றுக்கொள்வோமே. அந்த வரத்தை கேட்போமா? வாழ்வின் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, இவ்வுலக தந்தை தாய் தந்தையர்கள் எங்களை கண்டித்து திருத்தும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்வது போல், எதிர்த்து வாதாடாமல் ஆம் என்று கேட்குவது போல், நாங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் செய்யும்போது நீர் எங்களை அதை சுட்டி காட்டி தண்டிக்கும் போது அதை நாங்கள் மனமுவந்து ஏற்று அப்பாவத்திற்கு நாங்கள் என்ன குற்றங்கள் குறைகள் செய்தோமோ அதிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படி தேவரே எங்களை வழியமைத்து கொடுக்குற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, பலகீனமாக இருக்கிறோம் என்று அந்த சொல்லை சொல்லி நாங்கள் தப்பித்து கொள்ளாதவாறு
நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் எங்கள் கண்முன் நெறித்து அனைத்தையும் அப்புறப்படுத்தி தூய்மையான வாழ்க்கை வாழ வரம் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.